வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நடிகர் சல்மான் கானுக்கு 5 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லி மும்பை அமர்வு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்குது. அதற்கு பிறகு இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். காரை ஏற்றி விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் உயிரிழக்க காரணமான அந்த வழக்கில் அவருக்கு 5 ஆண்டு சிறை அப்படிங்கிற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஊடகங்களில் இன்றைக்கு பிரதானமாக பேசப்படுகிற திரைப்பட நடிகர் சல்மான் கானுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை ஏற்கனவே சட்ட ரீதியாக தொடர்புகள் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இன்று அறிவிப்பு வெளியான அன்று தலைப்புச் செய்திகளில் ஊடகங்களில் பேசப்பட்டாலும் கூட அனுமதியின்றி போதையில் உடன் வந்த காவல்துறை பாதுகாப்பு அதிகாரி சொல்லியதையும் மீறி குற்றப்பத்திரிகை அதுதான். புகார் மனுதாரரே அவருக்கு பாதுகாப்பு இருந்த போலீஸ்காரர். எனவே இத்தனை ஆண்டுகள் இழுக்கடிக்கப்பட்ட ஒரு வழக்கு இன்றைக்கு முடிவுக்கு வந்திருப்பது சட்ட ரீதியான போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. சட்டத்துக்கு முரண்பாக யார் நடந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கான நற்சான்று பத்திரம். இந்த சட்டத்துக்கு எதிராக யார் நடந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் பிரபலங்களாக இருந்தாலும் அதிகார மையங்களில் விட்டிருப்பவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறியிருக்கிறதுன்னு கோவி செழியன் சொல்றாரு. அது நீதித்துறையின் மீது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க பாலு? இது அப்படி நான் பார்க்கல. இது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக நான் இதை பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டிலேயும் ஒரு வழக்கு இதே மாதிரி 18 ஆண்டு நடந்தது, அங்கே 13 ஆண்டு நடந்திருக்கு. இதே ஒரு நண்பர் செழியன் இதை எப்படி பார்ப்பார்னு தெரியல. அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் 18 ஆண்டுகள் தன்னுடைய அரசியல் செல்வாக்காலும் அதிகார பலத்தாலும் 18 ஆண்டுகள் ஒரு வழக்கை தள்ளி கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றியும் எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் என்ன தாங்க முடியலன்னு சொன்னால், ஒரு பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மீது யார் மீது ஏற்றி பண்ணியதுங்கிறது இது ரொம்ப கொடூரமான செயல். இதற்கு பிறகு பல நிகழ்ச்சிகள் சென்னையில் கூட நடந்து அப்படிங்கிறத பார்க்கணும். இதை யார் செய்கிறார்? வசதியானவர்கள், செல்வாக்குடையவர்கள், அரசியலாளர்கள், அரசியல்வாதிகளை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது திரைப்பட நட்சத்திரங்கள், அவங்க தான் செய்கிறாங்க. இதை 13 ஆண்டு தள்ளிட்டு போகிறதுக்கான தேவை என்ன? ஒன்று. ரெண்டாவது, 13 ஆண்டுகளாக அவர் பல நாள் அவர் பெயிலே தான் இருந்திருக்கார். அவருடைய எல்லா திரைப்படங்களும் அப்போ அதெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் என்ன செய்தி வருது என்று சொன்னால், இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறது, அவரை சார்ந்து 200 கோடி ரூபாய் முதலீடு போட்டு இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள் அது ரொம்ப அச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இது என்ன நான் கேட்குறேன். இந்த நாட்டில் நீதி என்பது எங்கே இருக்குது? நீதி சல்மான் கானுக்கு ஒரு நீதி, ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, மற்ற சாதாரணவனுக்கு இன்னொரு நீதி. நேற்று இன்னொரு வழக்கில் கோவையிலே நடந்திருக்கு. யாரோ ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து கொன்று விட்டதற்காக 4 இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை போட்டிருக்காங்க. இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. ஒரே நாளில் தான் இந்த 2 தீர்ப்பும் வருது. இதில் இந்த தீர்ப்புக்கு என்ன பொருள் இருக்குது? 2ம் உயிர் தான். அங்கே பிறந்தும் உயிர் தான், இங்கே பிறந்தும் உயிர் தான். ஒன்று. ரெண்டாவது, இது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்த்தா, இவருக்கு சல்மான் கானுக்கு அதுவும் குறைந்தபட்சம் தான் தண்டனை 5 ஆண்டுகள். அது கொடுத்த 2வது நிமிடத்தில் அங்கேயே அந்த வழக்கறிஞர் அவருக்கு பெயில் வேணும்னு கேட்குறாரு. நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், பெயில் வேணும்னு கேட்குறாரு. 2 நிமிடத்தில் அவருக்கு பெயில் வழங்கப்படுகிறது, 2 நாளைக்கு. அதற்கு பிறகு பார்த்தால் அவர் சிறைக்கு போவதற்காக எடுத்து செல்லப்பட்டார், அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் மறுபடியும் இந்த வாரம் வரையில் அவருக்கு மறுபடியும் பிணை வழங்கப்படுகிறது அப்பீலுக்காக அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போது இது இந்த நாட்டில் என்ன நீதி எங்கே இருக்குது அதை தான் பார்க்கணும். அப்போது செல்வாக்கு அரசியல் தான் இது. நான் எனக்கு ஒரே சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 56 கேரளாவுடைய ஒரு முதலமைச்சராக இருந்த EMS நம்பூதிரிப்பாடு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். இந்த நாட்டிலே ஒரு பெரும் தொந்தி உடைய பெரிய பணக்காரனுக்கும் அல்லது ஒரு ஏழை விவசாய குடிக்கும் ஒரே மாதிரியான நீதி இந்த நீதிமன்றங்களில் வழங்கப்படுவதில்லை என்று சொன்னார். உடனே நீதிமன்றங்களெல்லாம் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார்கள். தொடர்ந்த பிறகு அவர் அதற்கு வழக்கு தொடர்ந்து அவரை கூண்டு ஏற்றி விசாரித்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய கருத்தை நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவருக்கு 500 ரூபாய் அபராதம் செலுத்தப்பட்டது. அது அந்த வழக்குரைஞரே கட்டிட்டு வந்தாருங்கிறது வரலாறு. அப்போ என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்த பாட்பில்லி ஜென்டில்மென் அண்ட் புவர் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் 2 பேருக்கும் ஒரே நியாயம் இருக்கா, நீதி இருக்கானா? கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அது அப்படி இருக்கும்போது இதில் நீதி ஜெயிச்சது, சட்டம் ஜெயிச்சதுன்னா நம்ம சொல்கிறது அவ்வளோ நியாயமாக தான் இருக்குது. இந்த வழக்கு எத்தனை ஆண்டுகள் இழுக்கடிக்கப்பட்டது என்பதை குற்றவாளி தப்பித்துக் கொள்வதற்கான முழு முயற்சியும் எடுத்திருக்கிறார். அதற்கு சட்டம் உடன்படவில்லை. ஐயாவுடைய கருத்து ஒத்துப்போவுடைய கருத்து மனநிலை தான் எனக்கு. ஆனால்
இழுத்து கொண்டிருந்த ஒரு வழக்கு முடிவுக்கு வந்து 5 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு இவர் மீது வழக்கு தொடுத்த ரவீந்திர பட்டேல், அவர் தான் அவருக்கு பாதுகாப்பு போலீஸ்காரர், அவரே கைது செய்யப்பட்டுள்ளார், மிரட்டலுக்கு உள்ளாக்கி உள்ளார். சாதாரணமான வழக்கு, இந்த வழக்கு இழுக்கடிக்கப்படாமல் இல்லை. சாதாரண ஒரு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஓட்டினால் உரிய தண்டனை குறுகிய காலத்தில் பெற்றிருக்கலாம். ஆனால் உடனே 2 தினங்களுக்கு அவங்களுக்கு ஜாமீன் வழங்கியதும் அதை தொடர்ந்து வழங்கப்பட்டதும் விமர்சனத்துக்குரிய. அது எப்படி, எந்த சட்டத்தின் பார்வையில் செய்தார்கள்? பிரபலங்கள் என்றால் ஒன்று, சாதாரண குடிமகன் என்றால் ஒன்றா என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தண்டிக்கப்பட்டிருப்பது சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. அதன் பிறகு தரக்கூடிய விதிவிலக்குகள் அது மற்ற விஷயங்கள். அமர்வு நீதிமன்றம் தண்டனை வழங்கி, அமர்வு நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்குது. இதே மாதிரி நடிகர் சல்மான் கான் மீது ராஜஸ்தான்ல அவர் அந்த மான் வேட்டையாடிய வழக்கு ஒன்றுல அமர்வு நீதிமன்றம், ஜோத்பூர் நீதிமன்றம் அவருக்கு வந்து 5 ஆண்டு ஜெயில் தண்டனை தீர்ப்பு வழங்கியது. அதற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ராஜஸ்தான் ஹைகோர்ட் தண்டனையை நிறுத்தி வைத்தது. அமர்வு நீதிமன்றம் ஒரு பிரபலத்திற்கு தண்டனை வழங்குவதும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அவரிடம் அடுத்த கட்டமாக மென்மையாக நடந்து கொள்வதும் ஒரு பேட்டர்னாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்கா? எப்படி? பொதுவாக விசாரணை நீதிமன்றங்கள் உரிய ஆவணங்களை முறைப்படுத்தி தீர்ப்பு வழங்குவது சட்டத்தின் அடிப்படையில் தான். மேல்முறையீடு என்று வருகிற பொழுது கீழ் நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை மேல் நீதிமன்றம் கூர்ந்து கவனித்து விடுகிறார்களா அல்லது அந்த தண்டனை உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது தொடுக்கப்பட்ட வழக்கும் அதன் மீது சுமத்தப்பட்டிருக்க குற்றப்பத்திரிகையினுடைய நகல். நானும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிற காரணத்தால் சொல்கிறேன். மாற்று செய்தியோ அல்லது அரசியல் ரீதியான பூடாகிற செய்தியை நான் திணித்து சொல்ல விரும்பலை. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் கீழ் விசாரணை மன்றம் சரியான ஆதாரங்களை வைத்து தீர்ப்பு வழங்கிவிட்டால் மேல் நீதிமன்றங்களில் கீழ் நீதிமன்ற தீர்ப்புகள் தான் உறுதி செய்யப்படும். பல வழக்குகள் முன்னுதாரணம் உண்டு. அதில் ஒரு சில அரசியல் படலங்களோ பழிவாங்கும் படலவோ வேறு ஒரு உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்டிருப்பதாக மேல் நீதிமன்றம் கருதினால் கீழ் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தண்டனையை மாற்றி வைக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ உரிமை உண்டு. சரி, இதே மாதிரி மதுபான விடுதியில தனக்கு மது வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட ஒரு இளைஞர், ஜெசிகா லால்ங்கிற அந்த ஒரு பெண்ணை வந்து சுட்டுக் கொன்ற ஒரு வழக்கு சம்பவம் கீழே வந்து விடுதலை செய்தாங்க. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் அவருக்கு திரும்ப தண்டனை கொடுத்தது. ஆமா. ஆக திட்டமிட்டு செய்யக்கூடிய குற்றத்திற்கான குற்றப்பத்திரிகை அறிக்கையும் யதார்த்தமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நடக்கக்கூடிய ஒரு குற்றத்தினுடைய தன்மையும் பொறுத்துதான் கீழ் நீதிமன்ற மேல் நீதிமன்ற தீர்ப்புகளுடைய முடிவுகள் மாறலாம் என்பது என்னுடைய மனத்திற்பமான கருத்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் வந்து விவாதத்துக்கே இடம் இல்லை. அவர் வந்து ஏன் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் வாதம் பண்ணார் என்னவோ தெரியல. ரெண்டாவது, அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர். அவர் சொல்லக்கூடிய இந்த பதில் வந்து எல்லா வகையிலையும் அவருக்கும் அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கு வரும். நாளைக்கு வந்து 2G வழக்கில் வந்து கனிமொழிக்கோ அல்லது வந்து ராஜாவுக்கோ ஏதாவது இந்த மாதிரி வருது என்றால் இருங்க நான் சொல்லிட்டேன், வரும் என்று சொன்னால் அதை எப்படி பார்ப்பாருங்கிறதுக்கு அவர் இப்பவே வந்து அதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கிட்டு தான் அவர் பேசுறாரு. நான் பார்க்கிறேன் பாதுகாப்பு உருவாக்கிட்டு தான் அவர் பேசுறாரு. மீண்டும் சொல்லுங்க, அதற்கான சிந்தனைப்பட்ட கருத்துக்காகவே நான் இந்த கருத்தை சொல்லப்படவில்லை. நான் சொல்லுவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுவான, அது யார் செய்தாலும் இதுவரை நான் எந்த ஒரு வகையிலும் என் இயக்கத்தையோ என் தலைவரையோ எங்களையும், எனவே ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்னை பற்றி ஒரு தவறான ஊடகத்தை நினைத்து கொண்டு சொல்லுகிறார் என்ற ஊடகமான செய்தி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு சொன்னா, இதுவரை அந்த சிந்தனை விவாதம் என்ன என்று சொன்னால் நான் அதை சொன்னதுனால தான் நான் சொல்றேன். அது வேணா அது வந்து அவருக்கு பொருத்தமில்லை என்று சொன்னார்னா நான் அதை பற்றி வலியுறுத்த விரும்பல. ஆனால் ஒரே செய்தி என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் அரசியல் அதிகாரமும் பணபலமும் செல்வாக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கான நீதியும் சாதாரணமான குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய நீதியும் இரண்டாகத்தான் இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, ஆனால் பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டதை வரவேற்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அவரு 13 ஆண்டுகள் கழித்து ஒரு வகையாக கொடுத்து விட்டார்களேன்னு சொல்றாரு. இது வேற வழி இல்லை. நீங்க சல்மான் கானுக்கு இன்னமே அவருக்கு வந்து நீடிக்க முடியாதுங்கிற கட்டம் வந்த பிறகுதான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பே வந்து சும்மாவது ஒரு பேருக்கு வழங்கப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன என்று சொன்னால், அடுத்த 2 நிமிடத்திலே அவருக்கு பிணை கொடுத்ததும் அடுத்த 5 நிமிடத்திலே ஒரு வாரத்திற்கு அந்த பிணை வந்து அவருக்கு அப்பீலுக்காக வந்து அது வந்து நீட்டிக்கப்பட்டதும். அப்ப என்ன பொருள்? இது கண்டிக்கக்கூடியது. கடந்த காலங்கள்ல சாதாரண ஒரு குற்றவாளியை திரைப்படங்கள்ல வரக்கூடிய கதைகள்லயும் சரி அல்லது வெளியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா வேற யாரோ ஒருத்தர் நான் தான் வண்டியை ஓட்டிட்டு போனேன்னு போய் காவல்துறையில அவர் மேல வழக்கு நடக்கும். இந்த பிரபலங்கள் யாரும் வந்து சீனுக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஆனா இப்ப வந்து ஒருவரை நீ குடிச்சிருந்த, உனக்கு லைசன்ஸ் இல்ல, அதனால நீ குற்றவாளி, 5 ஆண்டு உனக்கு சிறை அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்னு நீங்க பாக்கலையா?
இதை எப்படி அதை எப்படி டெவலப்மெண்ட் வேற வழி இல்லாமல் நடந்ததுக்கு பேர் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும்? அவர் கூடவே ஒரு போலீஸ் அதிகாரி இருந்திருக்கிறார். மறைப்பதற்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் அதில் வந்து அவர் மட்டும் போயிருந்தார்னு சொன்னால், முதல்ல அப்படி கூட ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது. எனக்கு அது என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால், அப்போ கூட என்ன சொன்னார்னா, சல்மான் கான் தான் ஓட்டவில்லை என்று தான் சொன்னார் முதல்ல. அப்புறம் அதை அசைக்க முடியாத ஆதாரங்களும் அதற்கான சாட்சிகளும் பக்கத்தில் இருந்ததுனால அதை வந்து மாற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது நான் மீண்டும் மூத்த பத்திரிகைகளுடைய கருத்துக்கு முரண்பட்ட கருத்துக்காக சொல்லவில்லை. 5 ஆண்டுகளில் சராசரி குடிமகனுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு அரசியல் பின்புலமோ அல்லது திரைப்பட பின்புலமோ பொருளாதார பின்புலமோ இருட்டடிப்பு செய்யப்பட்டு அதாவது யார் குற்றம் சொன்னார்களோ அவர்கள் மறைவுக்கு பிறகும் அவரே கைது செய்யப்பட்டு நடவடிக்கை உள்ளாகிறார் பாதுகாப்பு அதிகாரி. இவ்வளவு சட்ட போராட்டத்திற்கு அப்புறம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருப்பதை தான் வரவேற்கிற மனையில் இருக்கிறேனே தவிர இதில் நான் பாகுபாடு பார்த்து பேசுகிறேன் என்ற மனநிலைக்கு உட்படவில்லை. சென்னை எழிலகத்தில் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் 5 தட்டி போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதும், அதில் வந்து 2014-2015 மாபெரும் ஊழல் செய்த முதல் பொறியாளர் யாருங்கிற தலைப்பில் ஒரு தட்டி போர்டு, பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி, வெளியீடு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியியல் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கிறதாக செய்தி சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஒப்பந்ததாரர்கள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் நேரடியாக வருவதில்லை, அவங்க பேரில் யாராவது தட்டி போர்டு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணுமா, இல்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தாங்க முடியாமல் அவர்களே நேரடியாக களத்துக்கு இது வந்து இப்போ இன்றைக்கு வந்து அரசு பணிகளை ஏற்படுத்தி நடத்தக்கூடிய ஒப்பந்தக்காரர்களோ அரசு அதிகாரிகளோ அரசு சார்ந்த அமைப்புகளோ இன்றைக்கு எவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்கங்கிறத பல செய்திகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து தாங்க முடியாத ஒரு சூழலை தான் அவங்க அந்த தட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிய நிறைய இந்த ஒப்பந்தக்காரர்கள் பெரிய அளவு கோடிக்கணக்கில் பண்ணுறவங்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. அவனை ரொம்ப எளிதாக என்ன சொல்கிறாங்கன்னா, 40 விழுக்காடு கொடுத்துடணும் ஒரு காலத்தில், அதாவது குறைந்தது 30 விழுக்காடு கொடுத்துடணும். அதற்கு பிறகு என்னென்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு என்று சொன்னால், கட்டத்துக்கு கட்டம் கொடுக்கணும், அந்த ஃபைலை எடுத்து வைக்கிற பியூனுக்கு கொடுக்கணும், அந்த கிளார்க்கு கொடுக்கணும், அதை டெஸ்பேச் பண்ண கிளார்க்கு கொடுக்கணும். இப்படி எங்களால் வந்து தொழிலே செய்ய முடியும். அப்போ அதனுடைய பொருள் இன்றைக்கு என்ன நிலை என்று சொன்னால், 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு திட்டம் இன்றைக்கு அமல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் 20 அல்லது 30 லட்சம் ரூபாய் கூட அதில் வந்து பயன்படுத்தப்படுவது இல்லை. ஒன்றும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அதற்கு மேலே பல நெருக்கடிகள், அதாவது காலம் தாழ்த்துவது, இது உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து பில்லை வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுக்காமல் இருப்பதன் மூலமாக இன்றைக்கு ஒரு நேர்மையாக தொழில் செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு மிக மிக மோசமான நிலைமை இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் முத்துக்குமார் சாமியினுடைய அந்த அவருடைய இறப்பாக இருக்கட்டும், அல்லது நேற்று நடந்திருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஒரு ஊழியர் அவருடைய ஓவர்சியர் அவருடைய நினைவாக இருக்கட்டும், அந்த நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை சுட்டுகிறது என்று சொன்னால், எல்லாருமே தாங்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்கிறது காமிக்குது. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, தொடக்கத்தில் எப்படியாவது இவருக்கு இந்த வேலையை கொடுக்கறதுக்கு பாருங்கன்னு அதிகாரிகளை கூப்பிட்டு அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ சொல்லுவாங்க, அது எப்படியாவது பார்த்து அவர் கொடுக்க முடியுமா பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி அவர்கள் அதிகாரிகள் வழிவகைகளை செய்து கொடுத்து அதை செய்தார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிட்டு என்றால், அதிகாரிகள் என்ன நினைச்சார்னா, இவருக்கு வழி சொல்லிவிட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும். அப்போ என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், அதிகாரிகளுக்கும் அதில் கூட்டு என்பது வந்துவிட்டது. அப்போ என்னன்னு சொன்னால், அதில் வந்து ஒரு பெரிய ரசாயன மாற்றம் வந்துருச்சு இந்த ஊழல்லையே. அதாவது அரசு எந்திரம் என்பது இந்த அரசியல்வாதிகள் அந்த அமைச்சருடைய ஊழலுக்கு அப்பாற்பட்டு நிற்பது என்கின்ற நிலையெல்லாம் போய் அவர்கள் ஒரு கூட்டணியாக அவர்கள் இயங்குவது அப்படிங்கிறது ஆகிப்போய் இன்னும் சில இடங்களே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதிகாரிகள் அமைச்சர்களை மீறி இவங்க செய்யக்கூடிய அளவிற்கும் இன்றைக்கு பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறேன். நான் சென்னையிலே எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், என் வீட்டு வாசலில் நான் ஏதாவது என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன செவுரையோ இல்லைன்னா ஏதாவது உடஞ்சதை அதை உடச்சி அதை கொண்டாந்து வெளியில் போட முடியாது. வெளியில் போட்டால் உடனே ஒருத்தர் வரார், உங்களை அண்ணன் வந்து பார்க்க சொல்கிறாருங்கிறார். உடனே என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேலை நடக்குது, நீங்கள் என்ன எங்களை கேட்காமல்னா கார்பரேஷனை கேட்காம என்ன வீட்டிலலாம் மாடிஃபை பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு மிரட்டி காசு வாங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சென்னையில் சர்வ சாதாரணமாக நடக்குது. அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1/4 புதிய நிதியாண்டு வந்துருச்சு. மார்ச் மாதம் 20 தேதி 10 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை பூராவுமே எல்லா வீடுகளும் தோண்டப்பட்டு கிடக்கின்றன. ஏன்? ஒரே நாள் இரவில் எல்லா இடத்துலையும் தோண்டப்பட்டு கிடக்குது. நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், மாம்பலம், தேனாம்பேட்டை, வடபழனி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோண்டப்பட்டு கிடக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நிதியாண்டு முடிவதற்குள்ளாக ஒரு வேலையை தொடக்கிட்டோன்னு காண்பது. ஏன் அவ்வளோ தூரம் தாமதமாக கிடக்குது? இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த பணியுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசில் எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. அப்படியே தம்பிச்சு போய் எல்லாம் அப்படியே நின்று போய் கிடக்கிறது என்றது தான் உண்மையில். அதனால்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, சிமெண்ட் ரோடு போடுவதற்காக டெண்டர் விடப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே சென்னை கார்பரேஷனில். ஒரு ஒப்பந்தக்காரர் கூட புள்ளி கொடுக்கல. காரணம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் 2 காரணம் சொல்லப்பட்டது. ஒன்று என்னென்னா, சிமெண்ட் ரோடு போட 10 ஆண்டுகளுக்கு வேலை இருக்காது. இது பொதுவாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். 2வது என்னன்னு சொன்னால், யாருமே தயாராக இல்லை. இன்றைக்கி அவ்வளோ தூரம் பெரிய அளவிற்கு ஒரு முதலீடு பண்ணி செஞ்சால் நமக்கு உடனடியாக அதில் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த அளவிற்கு ஊழல் போய்விட்டது. அதனுடைய அந்த ஒரு மன உளைச்சலுடைய விளைவாகத்தான் இது வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? பொதுவாக இந்த அரசில் எல்லா துறையும் ஊழல் நிரம்பி கிடக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. அதுவும் குறிப்பாக கடந்த 1 மாத காலமாக அரசு இயந்திரங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்கள் செய்கிற முறைகேடுகளும் அதனால் அதிகாரிகள் செய்து கொள்ளுகிற தற்கொலை முயற்சிகளும் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலேயே நடப்பது ஏதோ ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில், பேரூராட்சியில், மாவட்ட தலைநகர் அல்ல, தலைநகரத்திலேயே தலைமைச் செயலகத்திலேயே நாங்கள் ஊழல் செய்த அல்லது லஞ்சம் கேட்கிற குற்றவாளிகள் பட்டியல் வெளியிட தயார் என்று அறிவிக்கிறார்கள் ஒப்பந்தக்காரர்கள் என்று சொன்னால், இந்த அரசு ஊழல் நிறைந்த அரசு என்பதனுடைய உச்சகட்ட அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இஷ்யூ உச்சகட்டமாக இருக்குங்கிறது தான். நிச்சயமாக அதில் மாறுபட்ட கருத்து எல்லா துறையிலும். ஒரு காலத்துல 40% அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காலத்துல, அப்புறம் முன்னாலெல்லாம் அப்படின்னு அவர் சொன்ன சில சொற்கள் இருக்கு. அந்த சொற்கள் எல்லாம் என்ன பொருள்? பொதுவாக சமூகத்தில் மக்கள் தன் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒருவரை அணுகி ஒரு சில காரியங்களை செய்து கொள்ளுகிறார்கள் என்பது இலைமறைவு காயாக எங்கேயோ எப்போயோ நடந்த ஒரு நிகழ்வுகள் மாறி இன்றைக்கு அன்றாட நிகழ்ச்சியாக உதாரணத்திற்கு ஒரு ரேஷன் கடையில் பணிபுரிகிற ஒரு அதிகாரி தன் மேலதிகாரிகளுக்கு லஞ்சம் தர முடியாத காரணத்தால் என்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்று தன் கடையில் விற்கப்படுகிற மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிற முயற்சி. இது ஏதோ நேற்று நடந்ததின் தொடர்ச்சி என்றெல்லாம் ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. இதுபோல் உச்சகட்டத்தை நாம் பார்த்திருக்கவும் முடியாது. அதேபோல் இன்றைக்கு பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை டாப் 10 என்பது சொல்வார்களே, சினிமா படவரிசை டாப் 10 என்பதை போல ஊழல் குற்றவாளிகளுடைய அதிகாரிகள் பட்டியல் டாப் 10 என்று பொதுப்பணித்துறையில் வெளியிடுகிற அவலம் வருகிறது என்று சொன்னால், இந்த அரசு முழுமையான ஊழல் நிறைந்த அரசு என்பதை அவர்களாகவே சொல்லுகிற காரியம் தான் இன்றைக்கு நடக்கிறது. இதை நான் இது ஒரு அரசாக நான் பார்க்கல. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் அந்த சுட்டி காட்டினீங்க, அதை சொல்கிறேன். இது ஒன்றும் புதியதல்ல. கடந்த 20-25 ஆண்டுகளாக தமிழகத்தில், 30 ஆண்டுகளாக கூட சொல்லலாம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த ஊழல் என்பது அதனுடைய பகுதியாக ஆகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது யாருமே இதில் நான் அப்படியெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த நிலை இன்னும் சொல்லப்போனால், நான் கேட்குறேன், இப்போது ஒரு புறத்தில் குஜராத்தில் ஊழலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு சான்று வாங்க முடியாது, ஒரு ரேஷன் அட்டை வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இது இன்றைக்கு உருவானதல்ல. இது ஒரு கொடிய நோய். இது பெரிய அளவிற்கு இது ரொம்ப வேர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நோய். இன்றைக்கு வேணால் அது உச்சமாக இருக்கலாம், அதுதானே ஒழிய. ஆக இந்த லஞ்சம் என்பதும் ஊழல் என்பதும் இன்றைக்கு அது திமுக காலத்திலேருந்தே என்ன அதற்கு முன்னால் இருந்தே வளர்க்கப்பட்டது தான், அது உண்மை. ஆனால் ஒன்று வேணால் என்ன சொல்லலாம்னு சொன்னால், அவர் கலைஞர் கோடு போட்டார், இவர் ரோடு போட்டார்னு வேணால் சொல்லலாம், அவ்வளோதான் சொல்லாமே ஒழிய. நீங்கள் அந்த காலத்திலேருந்தே இது தொடங்கி விட்டது, நீண்ட நாளாக நடந்து கொண்டு வருவது தான். இது இந்த நம்முடைய பத்திரிகையாளர் சொல்லுகிற செய்தி பொதுவாக சொல்லப்படுகிற செய்தியாக ஒரு ரோடு போட்டார், கோடு போட்டார் என்று சொல்லுவதற்கோ அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கோ வாய்ப்பாக இருக்கலாமே தவிர, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ஊழலோ அல்லது மற்ற சம்பந்தப்பட்ட தவறுகளோ நடந்தால் அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றால் உடனடியாக அதை தண்டித்து அதை கண்டிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்களே அந்த தவறுகளை செய்கிறார்கள், ஊழல் புரிகிறார்கள் என்பதுதான் இதில் மிக வருந்தத்தக்க செய்தி. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமேனால், இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்கள் உரிய முதல்வரிடமோ அல்லது முன்னாள் முதல்வரிடமோ மாதாந்திர தொகையாக அல்லது வருடாந்திர தொகையாக தன்னுடைய துறையின் சார்பாக இத்தனை கோடி ரூபாய் கப்பம் கட்ட வேண்டும் என்ற சூழல் எழுந்துள்ள சூழலையே தினசரி பத்திரிகையில் எழுதுகிறது. திமுக போல் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நடக்கிற உச்சகட்ட தவறை கண்டிப்பதற்கு பதிலாக இது அப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது என்ற நடைமுறையை பேசுவது என்பது இந்த தவறுகளுக்கு நாம் வக்காலத்து வாங்குகிறோம் என்ற மனநிலையை மக்கள் மத்தியில் நாம் உருவாக்கிவிடக் கூடாது. ஒரே நாள் இரவுல ரோம் நகரம் கட்டப்பட்டது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, நிச்சயமாக ஒரே நாள் இரவுல இந்த மாதிரி உச்சகட்ட ஊழலும் வந்திருக்காது. தவறுகளை தண்டிப்பது என்பது வேறு, ஆனால் அது உச்சகட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அரசே அந்த தவறை செய்ய முன்வருகிறது என்பது வேறு. இப்போ என்ன நிலை என்று சொன்னால், யார் வேணாலும் ஊழலை பற்றி பேசலாம். எப்போ பேசலாம்னா, ஆட்சியிலேருந்து வெளியில் போன பிறகு பேசலாம். உள்ளே வந்த பிறகு மறுபடியும் அதே ஊழலை தான் அவங்க செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால், அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் இவர்களை சொல்லுவாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் நடக்கக்கூடிய. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு சாதாரணமாக ஒரு குடிமகனுக்கு இந்த நாட்டில்
நான் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு ரேஷன் அட்டையோ அல்லது அவனுடைய ஒரு சாதி சான்றிதழோ இப்படி காசு கொடுக்காம வாங்க முடியுமா? அதாவது இதை உருவாக்கியது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மட்டும்தான் சொல்ல முடியுமா? திமுக ஆட்சியில் இது நடக்கவே இல்லையா? பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் மூலமாக தான் தமிழக அரசிற்கு ஆட்கள் வேலைக்கு எடுப்பார்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெளிப்படையான அரசறிவிப்பு. ஆனால் இன்றைக்கு போக்குவரத்து துறையில் நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டு நேர்காணல் நடத்தி லட்சக்கணக்கில் பணம் தருபவர்களுக்கு வேலை வழங்கலாம் என்ற கொள்ளைப்புற வழியாக இந்த அரசு செயல்படுவதே ஊழல் புரிவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது வெளிப்படையான குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு அறிக்கை போர் நடந்துட்டு இருக்குது. அது கடித போர்னு சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அவர் கடிதம் எழுதினார். அதற்கு பதில் திமுக தாமரை செல்வன்ட்டு வந்தது. இப்போ திரும்பவும் அதற்கு அன்புமணி ஒரு பதில் எழுதியிருக்கிறார். இந்த கடித அரசியல் அல்லது கடிதத்தின் மூலமாக அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் அவையெல்லாம் எவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வியாக இருக்கு. நீங்க இந்த கடித போரை எப்படி பாக்குறீங்க? அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை பத்தி அப்புறம் பேசலாம். அடிப்படையில் நீங்க இந்த கடித போரை எப்படி பாக்குறீங்க? இந்த கடித போருக்கான தொடக்கமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அன்புமணி அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு அவங்க அறிமுகம் பண்ணிட்டாங்க. அது பல ஆண்டாக சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயம். இப்போ அண்மையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள்ட்ட இப்போது அடுத்தாப்புல மு.க. ஸ்டாலின் வருவாரா இல்லை யார் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு ஒரு குறிப்பான காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த ஊழல் வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்படலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி பரவலாக அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சூழலில் அடுத்தாப்புல யார் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவது என்கின்ற அந்த அரசியல் நிலை தான் இந்த கடித போருக்கான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் ஒரு காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், மேடைகள் இது ஒரு அசம்ஷன். அதாவது ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டாலும் கூட அவர் கை காட்டக்கூடிய நபர்களுக்கு விட இவர்கள் மேல வரலாமா ஏன் அப்படின்னு கேட்டால், அதற்கு ஒரு வாய்ப்பு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் அதை வேறு மாதிரி பார்க்குறேன். இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பாட்டாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை என்பது ஒருவேளை அவர்கள் தண்டிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, எந்த உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு முடிஞ்சு வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. ஆனால் ஒரு முறை தண்டிக்கப்பட்டு குறைந்தபட்சம் இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அதற்கு ஒரு தீர்வு வரவில்லை என்று சொன்னால் என்ன ஆகுங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னைக்கு இருக்கு. அந்த கேள்விக்குறியை எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கான காய் நகர்த்தலில் ஈடுபடுறாங்க. அப்போது இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அன்புமணி ராமதாஸ் எழுதக்கூடிய கடிதத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்துடுவாரோ என்பதற்குத்தான அவரை நோக்கி இன்றைக்கு ஈயப்பட்ட அம்பாகத்தான் இந்த கடிதத்தை நான் பார்க்குறேன். அப்போ அதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்பது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் வேறு தப்பு கிடையாது. பாமகவை பொறுத்த அளவில் என்ன என்று சொன்னால், அவர்கள் அறிவிப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் அவங்களோட பாமக தொடக்க காலத்திலேருந்து 2-3 எலெக்ஷனில் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கேன். திண்டிவனத்தில் வேலை செஞ்சுருக்கேன், பண்ருட்டியில் வேலை செஞ்சுருக்கேன், கடலூரில், அப்புறம் காட்டுமன்னார்குடியில் ஒரு 3 இடங்களில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ பார்த்ததுலேருந்து என்னென்னு சொன்னால், அவர்கள் சொல்வது ஒன்று, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது, அதுவும் குறிப்பாக தேர்தல் வரும்போது மாறுவது என்பது தான். அதனால் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த அறிக்கை போரெல்லாம் ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடியதான். ஆனால் இதில் என்ன வருகிறது என்று சொன்னால், 2 தரப்பில் சில உண்மைகள் வரலாம். அதுதான் மக்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் கழகத்தினுடைய பொருளாளர் சட்டமன்ற கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இந்த அரசினுடைய தவறுகளை, குற்றச்சாட்டுகளை, ஊழல்களை ஆதாரத்தோடு வெளியிட்டு வருகிறார். போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய நடத்துனர்கள் பயன்படுத்துகிற டிக்கெட் கொடுக்கக்கூடிய இயந்திரம் மெஷின், அதில் வாங்கியதில் 200 கோடி ஊழல் என்று சட்டமன்றத்தில் பேச முற்படுகிறார். பேச முடியவில்லை, அதற்கான வாய்ப்பு தரப்படவில்லை, தூக்கி எறிகிறார்கள். முட்டை வாங்கியதில் ஊழல், பால் விற்பனையில் ஊழல், ஆவின் கொள்ளை, இப்படி படிப்படியாக சட்டமன்றத்தில் தனக்கு கடமையை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது மெஜாரிட்டி இந்த அரசு தூக்கி வெளியேறிய காரணத்தால் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறார். ஆட்சி மாறிய பிறகும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மையாருக்கு பிறகு இருக்கிற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பல அறிக்கைகள் வெளியிட்டும் பதில் வராத காரணத்தில் நேரடியாக ஒரு கடிதம் எழுதுகிறார்.
நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது, செயலற்று கிடக்கிறது, முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் இந்த கடிதத்தை பார்த்து விட்டாவது விழித்துக் கொண்டு தமிழகத்தை காப்பாற்றுங்கள். இதுதான் அரசியல் கருத்தே தவிர அரசியல் யுத்தத்தை நடத்த வேண்டிய கட்டம் திமுகவுக்கு அல்ல. ஆனால் அதன் பிறகு மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சொல்ல வேண்டிய இடத்தில் தன்னுடைய குற்றத்தை சேர்த்து சுமர்த்தாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதியின் மீதும் கடிதத்தை எழுது இந்த போராட்டத்தை இந்த கடித யுத்தத்தை துவக்கியதே அவர்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல எங்களை விட இந்த அரசை அதிகமாக விமர்சிக்கக்கூடியவர்கள். மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நான் பாலவர்கள் சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஊடகங்களும் புள்ளி விவரங்களும் சர்வே முடிவுகளும் தினசரி ஊடகங்களின் வாயிலாக வெளியிடப்பட்டு வருகிறது. எனவே இந்த நிலையில் தன்னுடைய தாக்குதல் திமுக மீது இருந்தால்தான் தன்னுடைய பார்வை மக்கள் மீது திருப்ப முடியும் என்ற எண்ணத்தில் வெளியிடலாமே தவிர ஆதாரமற்ற செய்திகளை வைத்துக் கொண்டு தளபதியினுடைய அறிக்கைக்கு எதிரறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் அறிக்கையில சொன்ன அனைத்து விஷயங்களும் ஆதாரமற்றவை அப்படின்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே ஆதாரமற்றவை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக கற்பனை செய்து கொண்டு தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக சொல்லப்படுகிற குற்றங்கள். நான் மீண்டும் துவக்கத்தில் சொல்கிறேன், எங்களுடைய பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதோ அதை சார்ந்த தலைவர்கள் மீதோ அல்ல, இந்த அரசின் மீது குற்றம் சொல்லுகிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதை திசை திருப்ப பார்க்க முயற்சிப்பது என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. என்ன அவசியம்? நாட்டில் ஊழல் முறைகேடு நடக்கிறது. என்ன அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? அந்த மனநிலைக்கு நான் உட்படவில்லை. ஆனால் முதலமைச்சராவதற்கு தகுதியுடையவர் தளபதி ஸ்டாலின் என்று தெரிந்த பிறகு புரிந்த பிறகு அவரோடு யுத்தம் நடத்தினால் தன் பார்வை பக்கம் தன் பக்கம் திரும்பும் என்ற ஒரு மனக்கணக்கு தானே தவிர அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு முந்தைய தலைப்பில் பேசும்போது செழியன் முள்ள என்ன ஒரு ஹிட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இப்படி இதை பற்றிய பழைய ஊழலை பற்றி பேசுவது என்பது இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கருதப்படலாம்ங்கிற மாதிரி சொன்னார். நான் என்ன சொல்றேன், நான் மீண்டும் சொல்கிறேன், சல்மான் கான் பிரச்சனையின் மீது தீர்ப்பை பற்றி பேசும் பொழுது 2G பற்றியோ மற்ற ஊழல் பற்றியோ கலைஞரை பற்றியோ தளபதியை பற்றியோ நான் குறிப்பிட்டு உள்ளே வரவே இல்லை. அவர்களாகவே என்னை ஒரு உருவமாக சித்தரித்துக் கொண்டு வர முடியாதுங்கிறதா உண்மை. வர முடியாதுங்கிற நீங்க அதை சொல்லாதீங்க, அது வேற. அந்த விவாதம் பேசுறதுக்கு தயாரா திமுக பாமக என்ற விவாத பொருளாக மாறிவிட்ட பிறகு அந்த கருத்தை வலியுறுத்துவதில் பின்வாங்க இல்லை. இதற்கான நோக்கம் ஒன்றுதான். நான் அதில் முதல்ல தெளிவாக குறிப்பிட்டேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஜெயலலிதாவிற்கு பிறகு அல்லது அதிமுக அரசு யார் வேணாலும் வரட்டும், அடுத்தாற்போல் அதிமுக போனால் அடுத்த இடத்தை முதலமைச்சரை அல்லது தமிழக அரசை யார் கைப்பற்றுவதுங்கிற போட்டி. இந்த போட்டியில் 2 போட்டியாளர்களில் ஸ்டாலின் ஒரு போட்டியாளர். அவர் ஒரு வலுவான கட்சி, எதிர்கட்சியாக இருந்தவர், 5 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு பதவியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அன்புமணி ராமதாஸ், அவர் ஒரு கேண்டிடேட், கேண்டிடேட். இது என்னன்னு சொன்னால், இப்போ என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எல்லாருமே இப்போ வேற மாதிரியெல்லாம் பெரிய இந்த மாந்திரிய மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்கிறீங்களே, எப்படி அவர் வர முடியும்? உங்கள் கட்சிக்கு என்ன ஆதரவு இருக்குன்னா, அவர் உடனே ஆம் ஆத்மி வரலையா ஒரே வருஷத்தில்? இது அவர் மட்டும் சொல்ல, பாஜகவும் சொல்லுது. ஏதாவது அரசியலில் விந்தைகள் நடத்தலாம். அப்போ என்னன்னா, அரசியல் என்பது கள நிலைமைகள் மட்டுமல்ல, மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அல்லது இன்றைக்கு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்காமல் எப்படி இன்றைக்கு அரசு செயல்படுகிறது என்ற அந்த விவாதத்தை விட்டுவிட்டு எங்கே போயிடுச்சு என்று சொன்னால், ஏதாவது விந்தைகள் நடந்து நாம் ஆட்சி பிடிக்க மாட்டோமா என்று ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு என்ன வருது என்று சொன்னால், நமக்கு இது எப்படியா இந்த அரசியல் சூழல் மாறினால் அது அந்த இடத்தை எப்படி பிடிப்பது என்பது. அப்போ என்ன என்று சொன்னால், இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இப்போ முக ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது இந்த ஓப்பன் லெட்டர் டு பன்னீர்செல்வம்ங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழைய உத்தி. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வேணா அவங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னால், சட்டமன்றத்திலேயோ பொது இடத்துலையோ இதை சொல்வதற்கான வாய்ப்பில்லை என்று. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன என்று சொன்னால், ஊடகங்கள் பல்கி பரவி கிடக்கின்றன. திமுக சார்பாகவே பல ஊடகங்கள் இருக்கு. நீங்க ஒன்றும் இதுக்காக முதலமைச்சர் கடிதம் எழுதுறேன்னு அவசியம் இல்லை. எல்லா ஊடகங்களிலும் இது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்கட்சியான திமுகவுக்கு இருக்கிறது. ஆக இது ஒரு மாற்றம் தான், அவ்வளவுதான். அதாவது ஊடகங்கள் மூலம் பல்வேறு அறிக்கைகளை, செய்திகளை கழக தலைவர் கலைஞரும் கழக பொருளால் வெளியிட்டுக் கொண்டுதான் வருகிறார்கள் தினசரி. ஆனால் நேரடி பார்வைக்கு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். சரி, இப்பொழுது கூட இவர்களுடைய பார்வையில் நான்
கூடியவரை அதை நான் முனைமொழிக்க வைக்கவில்லை. எப்படி தளபதி இந்த அரசு மீது குற்றம் சொல்கிறார் அதே குற்றச்சாட்டை பாமகவும் தொடுத்திருந்தால் வரவேற்கக்கூடியவர்கள். அவங்க தான் தினமும் அரசுக்கு எதிரான அறிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் தினமும் வெளியிட்டு தானே வருது. சரி, இந்த குற்றச்சாட்டு வெளியிட்டு தான் வருது. நிச்சயமாக இதுல இதை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அன்புமணியினுடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்லைன். சரி, அந்த ஒரு வரி செய்தின்னு அதுல இருந்து கிடைக்கக்கூடியது அந்த ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அன்புமணி கிட்ட நான் பேச மாட்டேன், அதற்கான தகுதி அவர்கிட்ட கிடையாது, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்ன தகுதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு முதலமைச்சராக இருப்பவரோட தான் பேசுவேன் அல்லது முன்னாள் முதலமைச்சரோட தான் நான் பேசுவேன் அப்படின்னா, முன்னாள் மத்திய அமைச்சர்களோடு பேசுவதில்லை, அதாவது உட்கட்சி பிரச்சனையை பேசல, முன்னாள் மத்திய அமைச்சர்களோடு பேசுவதில்லை அப்படின்னு ஏதாவது கொள்கை நிலை எடுத்திருக்கிறீங்களா? நீங்கள் பத்திரிகை துறையில் மிக பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், பல்வேறு தலைவர்களை உட்கார வைத்து விவாத பொருள் கலந்து கொண்டு செய்திகளை முறைப்படுத்தி சொல்லக்கூடியவர்கள். தயவுசெய்து இந்த நேரத்தில் நான் சொல்லுவது, தளபதி சொன்ன அந்த தகுதி என்ற வார்த்தை என்பது, நான் ஒரு வெளிப்படையான அறிவிப்பை முதலமைச்சரிடம் தொடுத்த பிறகு நீங்கள் குறுக்கிட்டு என்னை கேள்வி கேட்பது என்பதே அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று குற்றம் சொல்ல வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு குற்றம் சொல்லுவோம் இது சொல்வது என்பது ஒரு நேர்மாறான அரசியலுக்கு முரண்பாடானது. அதற்கான விளக்கத்தை எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரைச்செல்வன் வெளியிட்டிருக்கிறார். எங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு திமுக ஆட்சியில் கலைஞர் செய்தது, தளபதி செய்தது, நாங்கள் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் எங்கள் தலைவர் மீதோ எங்கள் தளபதி மீதோ குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் செய்ததை மறந்து விட்டீர்களா? இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்கள் அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றியதே நாங்கள் தானே. உள்ளடக்கத்தை பற்றி ஒரு கடிதத்துல அல்லது ஒரு அறிக்கையில ஒரு பேச்சுல ஒரு இருக்கக்கூடிய உள்ளடக்கத்திற்கு பதில் சொல்லணும், உள்ளடக்கத்தை பத்தி மட்டும்தான் பேசணும், யார் பேசினாங்கிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படிதானே சொல்றீங்க? அதாவது நீங்க திமுக அதை பற்றி பேசுது அப்படின்னு சுட்டி காட்டுறதுனாலதான் நீங்க அதை சொல்றது. ஏற்கனவே கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக யாராவது ஏதாவது பேசினா, இவர் என்னிடம் அந்த ஒரு கோரிக்கையோடு வரவில்லையா, இவருக்கு நான் அந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிய பேச்சினுடைய உள்ளடக்கத்தை விட்டுட்டு, அறிக்கையினுடைய உள்ளடக்கத்தை விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதில் வந்தது இல்லையா? அதாவது அறிக்கையினுடைய உள்ளடக்கம் என்பது அரசியல் மீது சொன்ன குற்றச்சாட்டை ஆதாரமாக நாங்கள் இப்பவும் நிரூபிக்க தயாராக இருக்கும். ஆனால் குறுக்கிட்டு சொன்னதற்கு பிறகு நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு குற்றம் சொன்னவர்களை சொல்லுகிறீர்கள் என்ற போதுதான் எங்கள் பார்வை அவர்கள் கடிதத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. என்னென்ன பார்வை? நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு போராட்டம் என்று நடத்தினீர்களே, அதை செய்து கொடுத்தது யார்? எங்களை குற்றம் சொல்லுங்கள் நியாயமா? அந்த போராளிகள் இரவு பகல் பாராமல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார்கள். மொழிப்போர் தியாகிகளுக்கு வழங்கப்பட்டதை போல, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டதை போல, இடஒதுக்கீடு போராளிகளுக்கும் பென்ஷன் தொகை வழங்கி அவர்களும் இந்த வழக்கை வாபஸ் செய்து அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாத்தது திமுக தானே. நாங்கள் அரசின் மீது குறை சொல்ல, நீங்க எங்க மீது குறை சொல்லுகிறீங்க, நியாயம் தானா? இப்படி என்பது அரசியல் பார்வை இல்லை. இது எப்படின்னு சொன்னா, இது இந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி விஷயம் இல்ல. அதாவது என்ன, இருங்க ஒரு முடிச்சிடறேன் நான், நீங்க உங்க கருத்து. அதாவது பாமகவை பொறுத்தவரை இந்த கடிதத்திற்கு முன்வரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கடந்த 4-5 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலே இருந்து பாமக மாதிரி மிக கடுமையான ஒரு தாக்குதலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு மாதிரி வேற யாரும் வைக்கல. அவங்க அதுல அவங்க இடம் கொடுக்கவே இல்லை, எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆரம்ப கட்டத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அரசியல் அங்கீகாரத்தை எம்ஜிஆரும் கொடுக்கல. ஆமா, இரண்டாவது என்ன என்று சொன்னால், அவர்கள் அரசனுடைய வெறும் அன்றாட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை மட்டுமே இல்ல, அடிப்படையான மாற்றங்களையும் வைத்து அவங்க பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு நிழல் பட்ஜெட் ஒன்று போடுறாங்க. அதே மாதிரி கல்வித்துறையில என்ன மாற்றம் கொண்டு வருவது என்பதற்கு அவர்கள் ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து விஷயங்களை எப்படி நெறிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்க. அதே மாதிரி வேளாண் துறையில என்னென்ன மாதிரியான இன்றைக்கு அதை மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதை பற்றி பொறுத்த அளவிலையும் அவர்கள் நிறைய ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க. செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நீ ஏன் அதாவது திமுக நீ கேட்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்ட காரணத்தினாலேயே அவரை அதிமுக பக்கம் தள்ளிவிடக்கூடிய அந்த மாதிரியான பண்ணுவது அது ஒரு மலிவான அரசியல், அது சரியான அரசியல் இல்லை. நான் இன்னும் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், முக ஸ்டாலினை பொறுத்தவரை எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்ன மரியாதை அப்படின்னு சொன்னா, அவர் ஒன்றும் இந்த வாரிசுல வரவரல, 50 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் இருக்கக்கூடியவர். 67 அந்த அவசர நிலை காலத்தில் அவர் பட்ட பாடலாம் எங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் சிட்டி பாபுல இருந்து ஸ்டாலின்ல இருந்து எப்படி எல்லாம் அன்றைக்கு சிறை கொட்டடியில அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இந்த வரலாறுலாம் நாங்களாம் மறந்துடல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், திமுக போன்ற ஒரு கட்சி, குறிப்பாக
மு.க. ஸ்டாலின் போன்றவர் வந்து அந்த மாதிரியான மலிவான அல்ல அந்த மாதிரி உத்திகளை கையாளக்கூடாது. நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, வேற யாரும் பதில் சொல்றது ஒன்று. ரெண்டாவது என்றால் திமுகவிடம் தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். என்ன என்று சொன்னால், யாராவது விமர்சனம் பண்ணினால் உனக்கு நான் அன்னைக்கு உதவி பண்ணலையா, நான் அதில் வந்து உனக்கு இந்த இடத்த நான் செய்து கொடுக்கவில்லையா, நான் அன்றைக்கு வந்து நான் சட்டத்தை கொண்டு வரவில்லையா, இது வந்து இது எந்த வகையில் நியாயம்? அதாவது இது வந்து இந்த லஞ்ச போக்கு. அதாவது அப்ப என்ன என்று சொன்னால், இதெல்லாம் பண்ணிட்டே நீ வாய் திறக்காதுன்னு அர்த்தமா? அதாவது தளபதி மீது ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதற்கு எங்கள் தலைவர் மீது வைத்திருக்க நம்பிக்கை இந்த ஊடகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள அது மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் அந்த தகுதியுடைய தலைவர் இந்த நிமிடத்திலும் தகுதியுடைய தலைவராக தான் விளங்குகிறார். என்னை பொறுத்தவரை இவர் கேட்டிருக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணிக்கு மட்டும் தகுதி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஸ்டாலினோட தகுதி பற்றி இப்ப யாருமே பேசல. அதாவது இதில் கவனிக்கப்பட வேண்டியது தகுதியை பற்றி யாருமே பேசல. அதை தான் அன்புமணி ராமதாஸ் தளபதியின் உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் கேட்க கூடாது என்று சொல்லுகிற போதுதான் அதை தான் கவனிக்க வேண்டும். நாங்கள் குற்றம் சொல்லிப்பது அரசாங்கத்தை, ஓ பன்னீர்செல்வத்தில் விளக்கம் கேட்கிறோம். ஆனால் இவரும் அதை சேர்த்துதான் தொடுக்க வேண்டிய தவிர சொன்ன எங்களை பார்த்து உனக்கு தகுதி இருக்கா என்று கேட்பது என்பதுதான் அரசியலில் முதலிடம் பிடித்திருக்கிற முதல்வராக வர இருக்கிற தளபதியை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மோத பார்க்கிறார்களோ, இரண்டாம் இடம் யாருக்கு என்ற போட்டிக்கு போட்டிட்டு இருக்கிறார்களோ என்று ஐயப்பாடு எங்களுக்கு எழுகிறது. அது மட்டுமல்ல நாங்கள் அறிக்கையில் கூட 20 இது ஐயா சொல்வது போல லஞ்சம் கொடுத்து பேக்குகிற போக்கள் 20% செய்து கொடுத்தோம். நீங்கள் மத்திய அமைச்சர் இருந்த பொழுது 2% விழுக்காடுக்கு போராடவில்லையே, தனிநபர் தீர்மானம் கொண்டு வரவில்லையே, இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்கள் மீது குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்பது எந்த வகையில் அரசியல் ரீதியான தவறு? இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா திருநங்கைகளுக்காக தனிநபர் மசோதாவை 45 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றி இருக்கிறார். நீங்க அதற்காக இயக்கத்தை துவங்கியவர்கள் அதை ஏன் கேட்கவில்லை என்று நினைவுபடுத்துவது என்பது லஞ்சம் கொடுப்பதற்கு ஈடாக வராது. நாங்கள் எங்கள் உரிமைகளை கேட்கிறோம். நீங்க வந்து கேட்பவர்களுடைய முறையில அவர்களுடைய தார்மீக வலிமையை குறைக்கிற மாதிரி நீங்க அந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்ககிட்ட கேட்டீங்க, நாங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய விமர்சனத்தினுடைய கூர்மையை மழுங்கடிப்பதற்கான ஒரு உத்தி. அதாவது கூர்மையை மழுங்கடிக்கிறது என்பது இப்பொழுது கூட இந்த ஊடகத்தின் சார்பாக கூட பத்திரிகையாளர்களுக்கும் இந்த அரசு மீது தவறுகள் குற்றச்சாட்டுகள் எதிராக முழுமையாக சொல்லுகிறார்கள். நாங்களும் அதில் சொல்லுகிறோம். இதை நாங்கள் 2 பேரும் இதை போட்டி போட்டுக்கொண்டு அரசியலுடைய திசை திருப்புகிற மனநிலையில் யாரும் கருதிவிடக் கூடாது. இதை எங்களுடைய நேயர்களும் பார்வையாளர்களும் கூட கருதிவிடக்கூடாது என்பது என்னுடைய முதல் கட்டமான கருத்து. ஆனால் சொல்லுகிற செய்தியை தளபதி மீது குற்றம் சொல்லுகிற பொழுது குற்றத்திற்கான விளக்கத்தை சொல்லுவது என்பது தார்மீக கடமை அல்லவா? இல்ல அவர் இப்ப கேக்குறாரு பதில் என்ன சொல்லிருக்கீங்க? நான் 21 கேள்விகள் எழுப்பினேன். அந்த 21 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லல. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து, தமிழ்நாட்டினுடைய நிலை குறித்து நாம 2 பேரும் ஒரே மேடையில விவாதிக்க திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கியது கிடையாது. ஆனால் இதுவரை அதை பற்றி பேச கடிதத்துக்கு பதில் சொல்றதுக்கே அன்புமணிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறீங்களே, அப்புறம் ஒரே மேடையில எப்படி நீங்க விவாதிக்க எங்க போயிடுச்சு என்று சொன்னால் விவாத பொருளை சந்திக்க திமுக பதிலுடைய தன்மை எப்படி ஆயிடுச்சு என்று சொன்னால் என்ன சொல்லி இருக்கலாம் மு.க. ஸ்டாலின்? நான் என்னுடைய கருத்தாக சொல்றேன். நீங்கள் வந்து இந்த அரசு செயல்படாத அரசிற்காக வேறு எந்த வழியிலையும் நம்ம ஜனநாயக ரீதியில் சட்டமன்றத்திலோ எந்த இடத்திலோ நாம் இன்றைக்கு பேச முடியவில்லை. ஊடகத்தில் ஒரு கருத்து சொல்ல முடியல, பொய் வழக்குகள் போடப்பட்டு இன்றைக்கு வந்து முடக்கப்படுகிறோம். அந்த சூழல்ல அது வந்து கடைசியாக ஒரு ஓப்பன் லெட்டர். இந்த ஓப்பன் லெட்டருங்கிறது என்ன என்று சொன்னால், இதற்கு பன்னீர்செல்வமோ இதில் யார் அதிகாரத்திற்கோ பதில் சொல்ல போவது இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு அறிக்கை மூலமாக ஒரு பப்ளிக் கன்சம்ப்ஷனுக்கு மக்களுக்காக கொண்டு போகக்கூடியது. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்லி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லி இருக்கணும் என்றால், நான் இந்த அரசு மீது ஒரு குற்றம் சொல்லும் பொழுது அது சரி தவறு என்று நீங்கள் சொல்லாமே ஒழிய நாங்கள் குற்றம் செய்யவில்லையா என்று கேட்பது என்பது உங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவிலே ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அதை நீங்க செய்யாதீர்கள் என்று அவர் வந்து அதை அப்படி சொல்லி இருந்தால் சரியா இருந்திருக்கும். அப்ப அடுத்த கேள்வி, நான் வைத்த 21 குற்றச்சாட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள், அதை சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் சரியா இருந்திருக்கும். அதில் நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய இறுதியான கருத்தை சொல்லுங்க. இறுதியான கருத்தை சொல்லுங்க. அரசின் மீது சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமாக அப்படியே இருக்கிற நிலையில், இடர்பட்ட நிலையில் அரசியலுடைய கடித யுத்தத்திற்காக, அரசியல் பிரபலத்துக்காக, தமிழ்நாட்டு மக்கள் தன் பக்கம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின் போது ஏற்பட்ட கடித போராதானே தவிர, இதனால் அரசாங்கத்துடைய எதிர்ப்பு முனை, மக்கள் எழுந்திருக்கக்கூடிய எழுச்சி, அடுத்த முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று மக்கள் நம்புகிற நம்பகத்தன்மை, அதனால் கிடைத்திருக்கிற மாற்றத்தை தயவு செய்து பிற அரசியல் சிறு சிறு கட்சிகள் குறுக்கிட்டு அரசின் மீது கூடிய எதிர்ப்பை முனைமழுங்கடிக்க கூடாது என்பதுதான் பிற அரசியல் கட்சிகளுக்கு திமுகவின் சார்பாக வைக்கப்படுகிற வேண்டுகோளாக தெரியும். அவர் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சராக அவர் இருந்த போது என்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்த அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு நான் ஆட்சியில் இருந்த காலத்துக்குன்னு அவர் சொல்றாரு. அதனால அவர் வந்து தகுதி உடையவரா தகுதி இல்லையாங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போறது அவசியம் இல்லாதது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா நீங்க வந்து வேறு காரணங்களுக்காக அவரை தகுதி இல்லாதவர்னு சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். தகுதி இல்லாதவர் என்ற கருத்து இப்பொழுதும் சொல்ல வர அந்த அது மாதிரியான அநாகரிகமான அரசியலுக்கு என்றைக்கும் பண்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. ஆனால் எங்கள் பார்வை குற்றம் சொல்லுகிற இடத்தை விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் கால் நீட்டி வம்பு வளர்க்குது என்பது அரசியலில் அநாகரிக அரசியல் அல்லவா? அதை தான் குறிப்பிட்டு சொல்ல வருகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தது நாங்கள். ஒன்றும் செய்யாத அரசு, உங்களுடைய உணர்வு புரியுது. ஒன்றும் செய்யாத அரசை தூக்கி பிடிப்பது போலவும் செய்தவர்களை தாக்குவது உங்களுடைய உணர்வும் புரியுது, வாதமும் புரியுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.